அனைவருக்கும் வணக்கம். மற்றும் நம்மிடமிருந்து தொடங்குவோம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு திருமணமாகி ஒரு வாரம் மட்டும் இருந்துட்டு திரும்ப வேற ஒரு திருமணம் பல வருஷத்துக்கு அப்புறம் ஆரம்பிச்சது நிறைய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் நிறைய விதமான யோசனைகள்லாம் சொல்லியிருந்தாங்க. சில பேர் நான் கூட திருமணம் பண்ணிக்கிறேன், பொண்ணு கிடைச்சா போதும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நம்ம நிலைமை எப்படியாச்சும் பாருங்க. அவங்களுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்த கல்யாணம் அந்த தேதியில நின்று போச்சு. ஆனா அதுக்கப்புறம் அது என்ன இடையூறுனால நின்னுது அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சு அதை பத்தி பேசி புரிய வச்சு மறுபடியும் 2 குடும்பத்தாரும் இணைஞ்சு இப்ப 4ஆம் தேதி திருமணம் முடிஞ்சிருச்சு. நான் காசிக்கு போயிட்டு வந்ததுனால திருமணத்துக்கு கலந்துக்க முடியல. இப்ப அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். அம்மா, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல, நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல? ரொம்ப சந்தோஷம். நீடா பிள்ளை நல்லா பாத்துக்குவியா? நீ என்ன பண்ற? வாயை திறந்து பேசு. வாயை திறந்து பேசு. சந்தோஷமா இருக்காங்களா அந்த பொண்ணும்? ஏன்னா சின்ன ஒரு நூல் அளவு ஒரு இடையூறு வந்தாலும் அதை என்னன்னு பார்க்காம விடுறப்பதான் அது ரொம்ப பெருசாகி என்னென்னமோ ஆயிருது. ஆனா அவங்க மனம் தளராம நான் சொல்றத அவங்க நம்பினாங்க. இறைவன் மேல பாரத்தை போட்டுட்டு எல்லா விதத்துக்கும் ஒரு வழி தேடினாங்க. எல்லாம் நல்லபடியா நடந்து திருமணம் ஆகி இன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ள 3 நாள் ஆச்சு. சந்தோஷமா இருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் இந்த வீடியோ மூலமா வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. நன்றி.